வீட்லயே இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன வேணுன்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை கிடச்சிதுன்னா, அத நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10, 15 சின்ன வெங்காயம். நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 15 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு, அதையும் வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மருதாணி இலை உங்களுக்கு கிடைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா, ஃப்ரெஷ்ஷாக அது ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா, எனக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கு மருதாணி. அதனால நான் அத கிடைச்சப்போ அரைச்சு, வடை மாரி மெலிசா தட்டி, நிழல்ல காய வச்சு, வீட்டுக்குள்ளேயே ஃபேனு கீழ நிழல்ல காய வச்சு, அத எடுத்து வச்சுருக்கேன். அத எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இப்போ கேட்டாலுமே கிடைக்குது. நாட்டு மருந்து கடையிலயும் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கருஞ்சீரகம். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயமும், கருஞ்சீரகமும் வெறும் வாணலியில ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வெறும் வாணலியில வறுத்துட்டு, அத மிக்ஸியில நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி வந்து நம்ம கொஞ்சம் நெறையவே செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் வெந்தயம், 5 ஸ்பூன் கருஞ்சீரக பொடி அப்படின்னு நம்ம சேர்த்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, எப்போலாம் நமக்கு எண்ணெய் காய்ச்சுறோமோ, அப்போ தேவைப்படும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பொடி தான் நான் அந்த மாதிரி ஆல்ரெடி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த பொடிய நம்ம வந்து இப்போ இதில யூஸ் பண்ணிக்க போறோம். பொடியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா கூட வறுத்து உடனே பொடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மத்த இன்கிரீடியன்ட்ட நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ. நல்ல சிகப்பு செம்பருத்தி பூ எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நானு இத அதே மாதிரி நிழல்ல ஒரு தாம்பாள தட்டுல நிழல்ல நல்லா பரப்பி, வீட்டுக்குள்ளேயே தான் நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாக்ஸ் ஃபுல்லா நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கும் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த செக்கு தேங்காய் எண்ணெய் இப்போ 1 லிட்டர் நான் வாங்கியிருக்கேன். நான் 1/2 லிட்டர் தான் நான் இப்போ காய்ச்ச போறேன். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய நம்ம இப்போ காய்ச்ச போறோம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா அரைச்சுக்கணும். மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி முதல்ல கருவேப்பிலை, ஒரு பிடி இருக்கிறது கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கிறது, அத நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 10, 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சேன் இல்லையா? அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த செம்பருத்தி இலை வந்து மருதாணி இலை மருதாணி இலை வந்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? அத சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா? இந்த செம்பருத்தி பூவ காய வச்சது இதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் செம்பருத்தி பூ கிடைக்கும்னா, நீங்க ஃப்ரெஷ் செம்பருத்தி பூ கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் செம்பருத்தி இலை கிடைக்குதுன்னா, இலையும் ஒரு 4, 5 இலை வேணா சேர்த்துக்கலாம். இலை வந்து அதிகம் சேர்த்திங்கன்னா கொழன்னு ஆயிடும். அதனால வெறும் ஒரு 4 இலை மட்டும் கம்மியா சேர்த்துக்கோங்க. இந்த பொடி நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா? வெந்தயமும், கருஞ்சீரகமும் வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கிற பொடி இருக்கு இல்லையா? அத நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லன்னா, நீங்க வெந்தயமும், கருஞ்சீரகமும் டைரக்ட்டா இப்போ வறுத்துட்டு இதில கூடவே சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்கு. அது முதல்ல அரைச்சு எடுத்துருங்க. தூள் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி நெறைய விட்டுடக்கூடாது. ரொம்ப குறைச்சலா ஒரு என்ன சொல்லலாம், பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு இது பண்ணுங்க. பல்ஸ் மோட்ல அடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் உங்களது மிக்ஸி அரையலனா, திரும்ப இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு, திரும்பவும் அரைச்சுருங்க. மிக்ஸியில அரைங்க. இந்த மாதிரி எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ, அதுக்கேத்த மாதிரி பார்த்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ, இப்போ அடுப்புல இரும்பு வாணலி இருந்தா ரொம்ப நல்லது. இரும்புல தான் எண்ணெயெல்லாம் எப்பவுமே இரும்பு வாணலியில தான் காய்ச்சுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படி கிடைக்கலன்னா, உங்ககிட்ட என்ன இருக்கோ, சில்வர் வாணலியா இருக்கலாம், இல்ல அலுமினியம் வாணலியா இருக்கலாம். ஸோ, அது உங்களுக்கு என்ன கடாய் இருக்கோ, அந்த கடாயிலேயே நீங்க காய்ச்சிக்கலாம். இந்த எண்ணெய் இப்போ நான் இரும்பு வாணலி அடுப்புல வச்சிருக்கேன். வச்சுட்டு 1/2 லிட்டர் எண்ணெய் அதில நான் சேர்த்துட்டேன். 1/2 லிட்டர் எண்ணெய் தான் இப்போ நான் அளவுக்கு எல்லாமே எடுத்திருக்கேன். நீங்க வந்து 1 லிட்டர் காய்ச்சுறீங்கன்னா, எல்லாமே அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய ஊத்திட்டேன். அரைச்ச பேஸ்ட் பாருங்க. மிக்ஸியில நல்லா கொரப்பா அரைச்சா கூட ஓகே தான். ரொம்ப நைஸா ஆகணுன்ற அவசியம் இல்ல. இதோட சத்து ஃபுல்லாவே அந்த எண்ணெய் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதனால எவ்வளோ அரைக்க முடியுதோ உங்க மிக்ஸியில அந்த அளவுக்கு அரைச்சிடுங்க நல்லா. அரைச்சிட்டு இப்போ எண்ணெய் லேசா கொஞ்சம் சூடானதுமே, ரொம்ப நெறைய சூடாக்க வேண்டாம். ஓரளவுக்கு சூடானா போதும். சூடானதுமே நான் இந்த அரைச்ச பேஸ்ட்ட அதில போட்டுடுறேன். இந்த எண்ணெய் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்து தான் இறக்கணும். அவசரப்பட்டு நம்ம உடனே இறக்கிடக்கூடாது. இந்த எண்ணெயில இந்த பேஸ்ட்டெல்லாம் நான் போட்டதுமே, கொதிக்கிற வரைக்கும் நீங்க அடுப்பு வந்து ஹைல வைங்க. நல்லா எண்ணெய் கொதிக்கும். அப்போ வந்து கொதிக்கிற வரைக்கும் நீங்க ஹைல வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்லிம்ல வச்சிடணும். இப்போ பாருங்க நான் பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். அடுப்பு ஹைல தான் இருக்கு.
சேர்த்துட்டு இத வந்து ஒரு ஸ்பூன் இல்லன்னா ஒரு ஸ்பேச்சுலா கரண்டி வச்சு அப்படியே கலக்கி விடுங்க. ஏன்னா, நம்ம அரைச்ச விழுது வந்து அங்கங்க லம்ப்ஸா நிக்கும். அது நல்லா வந்து கரையணும். அந்த எண்ணெயில நல்லா கரையணும். கட்டி கட்டியா இல்லாம. அதனால அத நல்லா ஒரு கரண்டியோ, இல்ல ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு 5 செகண்டுக்கு நல்லா இப்படி கலக்கி விடுங்க. கலக்கி விட்டிங்கனாலே எண்ணெய் கொதிக்க கொதிக்க அது நல்லா கரைஞ்சிரும். அந்த பேஸ்ட்டு நல்லா திப்பி திப்பியா இல்லாம எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். ஸோ இப்படி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இப்போ இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம போட்ட பேஸ்ட்டெல்லாம் அப்படியே மேலே அப்படியே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கனாலே அப்படியே பச்சை பச்சையா அப்படியே தெரியுது. இது ஸ்டேஜ் 1. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவுல நடுவுல அப்பப்போ நீங்க வந்து கலந்து விட்டா போதும். ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே உள்ள செட்டில் ஆயிடுச்சு. இது ஸ்டேஜ் 2. நீங்க வந்து ஸ்பூன் வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அந்த இது பச்சை பச்சையா இருக்காது. நல்லா கீழ போயிருக்கும். பொடியா இருக்கும். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி வெள்ள கலர்ல மஞ்சளும் வெள்ளையும் கலந்த கலர்ல வரும். ஸ்டேஜ் 4 இப்ப நான் சொன்னது பாருங்க. இப்ப காமிக்கிறது பாருங்க. கொதியெல்லாம் அடங்கிடும். பபிள்ஸ் எதுவுமே இருக்காது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் பபிள்ஸ் இருக்கும். ஆனா ஸ்டேஜ் 4ல உங்களுக்கு சுத்தமா எதுவுமே இருக்காது. ஃபுல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கியிருக்கும். அத அப்படியே ஒரு மூடி போட்டு 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க அந்த எண்ணெய. இன்னைக்கு நைட்டு காய்ச்சுறீங்கன்னா, அடுத்த நாள் நைட் வரைக்கும் அத அப்படியே விட்டுடுங்க. அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கன்னங்கரேன்னு இருக்கும் அந்த எண்ணெய். அப்படியே ஒரு பிளாக்கா இருக்கும் கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அத ஒரு கண்ணாடி பாட்டில் தான் ப்ரிஃபர் பண்றோம். ஏன்னா, கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் எண்ணெய். ஒரு கண்ணாடி பாட்டில்ல நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபில்டரோ, இல்லன்னா ஒரு வெள்ள கலர் நைஸான மெலிசான துணி, வேற எந்த கலர் துணி இருந்தாலும் பரவால்ல. மெலிசா இருக்கணும் துணி. நல்ல லைனிங் கிளாத் மாரி இருக்கணும். அந்த மாரி கிளாத் மெலிசான துணிய போட்டு நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா இந்த திப்பியெல்லாம் வடிகட்டி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் நான் வந்து எனக்கு வந்து 1 மாசம் வரும். அதனால 1 மாசத்துக்கானது நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். நீங்க அப்பப்போ காய்ச்சிக்கிட்டாலும் ஓகே. 1 லிட்டர் வரைக்கும் காய்ச்சிட்டு 1 ஆர் 2 மந்த்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ வெயில்ல நம்ம வச்சு எடுத்துக்கிட்டா போதும். நல்லாயிருக்கும். இப்போ இத நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, நல்லா அந்த திப்பியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு, அந்த திப்பிய நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து தலைக்கு தேய்ச்சு குளிக்கலாம். இத வந்து அந்த திப்பிய வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த திப்பியுமே இதில வேஸ்ட் ஆகாது. நீங்க திரும்பவும் அந்த திப்பிய அப்படியே எடுத்து வச்சுட்டு, ஷாம்பூ பாத் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்ல சீயக்காய் பாத் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ, இந்த பொடிய நல்லா திப்பிய வந்து தலையில நல்லா தேய்ச்சுட்டு, தலையில நல்லா மண்டை ஃபுல்லா படுற மாரி நல்லா தேய்ச்சுட்டு, ஒரு 10, 15 நிமிஷம் வச்சுட்டு, நீங்க வந்து ஷாம்பூ பாத் எடுத்துக்கலாம். இந்த இதுலயே திப்பிலயே நீங்க வந்து தயிரு, லெமன் இதெல்லாம் கலந்து ஒரு ஹேர் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் ஹேர் பேக் யூஸ் பண்றதுக்கு அதே மாதிரி 15 நிமிஷம் நீங்க தலையில தடவி ஊற வச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் ஷாம்பு பாத்தோ, சீயக்காய் பாத்தோ எடுத்தீங்கன்னா, முடி நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இந்த திப்பி கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அது கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா, முடி உதிர்வ நல்லா குறைக்கும். இளநரைய குறைக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஹேர் நல்லா ஸ்ட்ராங்கா வளரும். இதுலயே எல்லாமே இயற்கையான பொருள் தான் நம்ம கலந்துருக்கிறதுனால, இது வந்து முடிக்கு எந்தவித ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாததுனால நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு 100 எம்எல் ₹250 ₹300ன்னு கடைங்கள்ல விக்கிறாங்க. ஸோ நம்ம இதே வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேர் லாஸ வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். முடி கொட்டுறத வந்து தடுத்துக்கலாம். இத ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். பொடுகு தொல்லை, பேன் தொல்லை கூட எல்லாமே போயிடும். தேங்க் யூ.